ஒரு நடிகையா இருக்கிறது உங்களுடைய அரசியல் பயணத்தில எந்த அளவு உதவியா இருக்கு? எப்பவுமே நடிகர்கள்னா கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம லவ் பண்ணுவாங்க கரெக்ட். ஆடியன்ஸ். உண்மை. ஸோ அது ப்ளஸ் பாயிண்ட். அந்த ப்ளஸ் பாயிண்ட்ட நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாலிடிக்ஸ் வரும்போது, அவங்க வந்து ஜென்யூனா நம்மள லவ் பண்ணுவாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. நம்மள வந்து பொலிட்டிஷியனோட டிஃபரெண்ட்டா பார்ப்பாங்க. பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அதுக்கு நம்ம கரெக்ட்டா முன்னுக்கு போணும். நம்ம பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பொலிட்டிஷியன் மாரி பிஹேவ் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் டைம்க்கு ஜனங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா கஷ்டம். இப்ப உங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்ம என்டிஆர் இவங்க எல்லாம் வந்து ஜனங்கள நேசிச்ச பெரிய பெரிய ஆ ஹீரோஸு, ஹீரோயின். உண்ம. அவங்க வந்து அந்த ஸ்டார்டம் விட்டுட்டு பாலிடிக்ஸ் வராங்க. நமக்காக வராங்க. நமக்கு நல்லது செய்றதுக்கு வராங்கன்னு நம்பியிருக்காங்க ஜனங்க. அதனால தான் அவங்கள சிஎம் ஆக்கியிருக்காங்க. அவங்கள ஆக்கும்போது, அவங்க பொலிட்டிஷியன் மாரி பிஹேவ் பண்ணாம, அதே ஹீரோ மனசோட அந்த ஜனங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாரும் அவங்கள கடவுளா பூஜை பண்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்த நெறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலா யோசனை பண்றாங்க. அவங்க பண்றாங்களா, அவங்கள சுத்தி பண்றவங்களா தெரியாது. தெலுங்குலயும் சரி, தமிழ்லும். அதனால தான் யாருமே மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு சக்சஸ் ஆக முடியல. ஸோ பொலிட்டீஷியன்ஸ்ன்னா இவங்க ஓட்டுக்காக தான் பேசுவாங்க. அப்படின்னு ஒரு பேட் இமேஜ். அந்த மாரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அதுல நல்ல பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. ஆனா ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் மேல ஒரு ஒரு இம்ப்ரஷன் இருக்குல்ல. சினிமாக்காரங்கன்னா இப்படி, பொலிட்டீஷியன்ஸ்னா இப்படி. அந்த ஒரு இமேஜ் இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற கிரேஸ் வந்து அப்பாற்பட்டது. ஃபேமிலின்னு எப்படி நேசிப்பானுங்களோ, அந்த மாரி ஆர்டிஸ்ட்ட நேசிப்பாங்க. அதுக்கு மேல நேசிப்பாங்க. ஸோ அத லவ்வ வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம, அவங்களுக்கு நல்லது செய்றதுக்கு மட்டும் தான் பாலிடிக்ஸ்ல வரணும்னு நான் எல்லாருக்கும் சொல்றேன். சினிமாக்காரங்க யார் பாலிடிக்ஸ்க்கு வந்தா